அவர் வந்து ஓரிரு நாட்கள்ல இந்த மதுக்கடைகளெல்லாம் ஒழிச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகளிர் குழுல எல்லாருமே சேர்ந்து ஒரு கணிசமான தொகையை அவருடைய நிதிக்கு, முதலமைச்சர் நிதிக்கு நாங்க எல்லாரும் அனுப்பி வச்சிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வளர்மதி. நான் விருதுநகர்ல இருந்து, அல்லம்பட்டியில இருந்து ஜாஸ்மின் மகளிர் குழு அப்படின்றதுல தலைவியா இருக்கேன். நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பதவி ஏற்றி இருக்கிற தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து ஓரிரு நாட்கள்ல இந்த மதுக்கடைகளெல்லாம் ஒழிச்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகளிர் எல்லாருமே சந்தோஷப்பட்டு ஒரு வாழ்த்தை சொல்லணுங்கிறதுக்கு பொதுவா நான் சொல்றேன். இன்னொன்னு, மதுக்கடைகளெல்லாம் ஒழிச்சதுனால எங்களுடைய ஆனந்தத்தை தெரிவிக்கும் வகையில எங்க மகளிர் குழுல எல்லாருமே சேர்ந்து ஒரு கணிசமான தொகையை அவருடைய நிதிக்கு, முதலமைச்சர் நிதிக்கு நாங்க எல்லாரும் அனுப்பி வச்சிருக்கோம். ஏன்னா மதுக்கடையில ஒழிச்சதுனால அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். அதுல இருந்து அவங்களுக்கும் கொஞ்சம் நிதி பற்றாக்குறை ஆகாம இருக்கிறதுக்காண்டி நாங்க அனுப்பியிருக்கோம். இது வந்து நல்ல ஒரு வழிமுறையா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். இதே மாதிரி எல்லா மகளிர் குழுலையும் சரி, எல்லா மக்களும் சரி சேர்ந்து அவருக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம்னா அவர் நம்மளுக்கு நிரந்தர முதல்வராக இருப்பாருன்னு நான் எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எங்க குழு ஜாஸ்மின் மகளிர் குழுல 15 பேர் இருக்கோம். 15 பேரும் ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு 15,000 ரூபாய் அனுப்பியிருக்கோம். இவங்க குழு வந்து செம்பருத்தி மகளிர் குழு. அதுல இருந்து 13 பேர் ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு 13,000 ரூபாய் அனுப்பியிருக்காங்க. என் பேர் முத்துக்கணி. செம்பருத்தி மகளிர் குழு கலைஞர் நகர்ல வந்திருக்கேன். இப்ப மதுக்கடை 717 மதுக்கடையில தளபதி மூடி இருக்காரு. பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிறதையும் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிறதையும் மூடினதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காண்டி நிதி பற்றாக்குறை வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி பொதுமக்கள் நாங்க வந்து எங்களால முடிஞ்சது எங்க குழு சார்பா நாங்க கொடுத்துருக்கோம்.